ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்றது பார்க்கலாமா? சாரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது சம்மந்தமாக என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த அல்ஃபா 3D DLP ப்ரொஜெக்டர் இது கொஞ்சம் என்னுடைய பட்ஜெட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணிகிட்டே பேசுகிறேன். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோமா? இதில் என்னடா இது? ஓகே, இந்த ப்ரொஜெக்டரோட ரிவ்யூலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் ஆர்வம் வேறு. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அல்ஃபா மினி ப்ரொஜெக்டர். பேக்கு சூப்பராக இருக்குங்க, நல்ல சரியான பேக் தான், அருமையாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் அப்படியே ஆர்வ கோளாறாக இருக்கேன், அதான். பாக்ஸை ஓரமாக வை, அது மேலே தூக்கி இதை வச்சுட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, சின்னது, உள்ளங்கை அடக்கம். ஓகே, பின்னாடி இந்த HDMI இதுக்கு பவர் கார்டு போடுறதுக்கு ஓகே எல்லாம். பவர் கார்டு, சார்ஜர் பின்னா ஓகே, ரிமோட்டுக்கு ஓகே, ஸ்டாண்டு கொடுத்துருக்கானுங்க, சூப்பர், நல்லது. நல்லா தான் இருக்குது. ஓகே, அந்த பவர் கார்டு சார்ஜருக்கு. ஓகே, கேபிள் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருவோம். ஓகே, அப்புறம் வேறு எதுவும் இல்லையா? யூசர் மேனுவல் புக்கு. ஓகே, அந்த மேனுவல் புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அருமை. அது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னடா கார்டு இது? ஓகே, மேனுவல் புக்கு, அவ்வளோதான். மொத்த ஐட்டம் இதுதானா? இந்த ப்ரொஜெக்டரில் இது எதுவுமே கிடையாதுங்க, பட்டன்ஸ் எதுவும் கிடையாது, ஒன்லி ரிமோட் கண்ட்ரோலில் மட்டும்தான் வேலை செய்யுது. அடுத்தது ஓப்பன் பண்ண போகிறது இதுக்கு 3D கிளாஸ் சேர்த்தே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அல்ஃபா 3D கிளாஸ். ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம், என்ன தான் இருக்குன்னு. கொஞ்சம் ஆர்வ கோளாறுன்றதுனால கத்தியெல்லாம் எடுக்காமையே வச்சுட்டேன், கையில் போட்டு பிச்சுட்டு இருக்கணும். அப்பா, ஓகே, வருமா வராதா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கார்டு உள்ள மேனுவல் புக்கு. ஓகே, மேனுவல் புக் கொடுத்துருக்கானுங்க, மேனுவல் கைட்னஸ். ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு போல். பர்ஃபெக்ட், அதே தான். ஸோ சைடில் வைப்போம். பவர் அதான் அந்த கேபிளை சார்ஜ் போடுறதுக்கு. ஓகே, சூப்பர். அது என்னது? ஓகே, இந்த கண்ணாடிக்கா?
ஸோ 3D கிளாஸ். இதில் என்னடா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க? சரி, அது அப்புறம் பார்ப்போம். சைடில் வை. ஸோ இதான் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது எல்லாமே. ஓகேவா? சூப்பர். இப்போ அடுத்தது ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுவோமா? இதில் ஆன் ஆஃப் சுவிட்சு ஆன் பண்ணியாச்சு. பவர் பட்டனு வழக்கம் போல தான். ஒரு ப்ரெஸ் ஆன் ஆகிடுச்சா? ஆன் ஆகிடுச்சு. கண்ணுக்கு இதில் பட்டன் சிஸ்டம் கிடையாதுங்க எதுவுமே. ஃபுல்லாக ரிமோட்டில் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஆன் பண்ணியிருக்கேன். டிசைன் சூப்பராக இருக்குது. ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, டேபிளில் வச்சுட்டு பண்ணி ஓகே. டேபிளில் வச்சு ஸ்டெடியாக. ஓகேங்க, டேபிளில் வச்சுருக்கு. இப்போ இது என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏதுன்னு பார்ப்போம். எவ்வளோ பண்ணா உள்ள பேட்ரி இல்லையே. சரிங்க, பேட்ரியை போட்டுட்டு, பேட்ரி வேறு கொடுக்கல, பேட்ரி வாங்கிட்டு வந்து போட்டு தான் வீடியோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுமாதிரி அந்த டிஸ்பிளேயை காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றது. இதான் அந்த டிஸ்பிளே. பார்க்க நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட்டு சின்னதாக இருந்தாலும் ஸ்க்ரீன் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்ரி போட்டுட்டு மறுபடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே மிரர் கனெக்ட் பண்ணியாச்சா? ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன ப்ளே பண்ணுறது? ஓகே, வீடியோ ஸ்கை டைவிங். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. த்ரீடியில் ஓடுது, தெரியல. டிஃப்ரெண்ட் தெரியுதான் தெரியல, பட் எனக்கு நல்லாவே தெரியுது டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, சவுண்டு நல்லா சூப்பராக இருக்கு. இதுதான் ஃபுல் சவுண்ட். எனக்கு இந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இதோட ரிமோட் எல்லா திங்ஸும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் வண்டர்ஃபுல்